மலையாளத்துல இப்போ லேட்டஸ்டா நம்ம மோகன்லால் அடிச்சு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. தொடரும் அப்படின்றது படத்தோட பேரு. தமிழ்ல சொல்றதா இருந்தா தொடரும் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒருத்தர் கொலகாரங்களோட சேர்ந்து ஒரு டெட் பாடியை மறைக்கிறதுக்கு உதவி பண்றார். அப்புறம் அப்பாடா அப்படின்னு நிம்மதியா வீட்டுக்கு வர்றார். அப்படி வர்றவர்கிட்ட ஒரு பெரிய மனமாற்றம் பின்னாடி ஏற்படுது. பொங்கி எழுறார். கொலை பண்ணவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறார். ஆனா கொலை பண்ணும்போது கூட துணைக்கு நின்னுட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போதும் துணைக்கு நின்னுட்டு இப்போ அவங்களையே பழிவாங்க நினைக்கிறாப்லையே அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைனர். உள்ள போனீங்கன்னா என்ன ஏதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது போல. போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸ் வண்டி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. நிலச்சரிவுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்கிற சமயம் அங்க ஒரு வண்டி மட்டும் தனியா கிடக்கும். அந்த வண்டிக்குள்ள யாரோ ஒருத்தர் கத்துற சவுண்டு கேக்குது. அவரை தீயணைப்புத்துறை பார்த்து டீமை கூப்பிட்டு காப்பாத்தி மேல ஏத்திடுறாங்க. இன்னும் யாராவது உள்ள இருக்காங்களா கத்துனா அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா பின்னாடி ஆட்கள் இருப்பாங்க போல, எல்லாம் ஏத்தியாச்சு. ஆனா கடைசியா எதையோ ஒன்ன பார்த்துட்டு அந்த தீயணைப்புத்துறை வீரன் சார் அப்படின்னு கத்துறான். அப்படி அவன் என்னத்தை பார்த்தான் அப்படிங்கறத நமக்கு அங்க காட்டல. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டிரைவர் பழைய பென்ஸ் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சபரிமலைக்கு போற சாமியார்கள் எல்லாம் சிறப்பா அங்க ஐயப்பர் கோயிலுக்கு கூட்டு வர்றது அந்த வழி இது எல்லாமே அவருக்கு அத்துப்படி. ரோடெல்லாம் கூட்டமா வர்ற யானைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. தனியா 1-2 யானை வரும் பாத்தீங்களா, அதைத்தான் பார்த்து பயப்படணுங்கிறாப்ல பேசிட்டு போறாரு. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, யானை கூட்டம் ஒண்ணு குடும்பத்தோட எவ்வளவு ஜம்முன்னு நிம்மதியா சந்தோஷமா படுத்து கிடக்குதுன்னு பாருங்க. அப்பதான் படத்தோட பேரே போடுறாங்க. அப்புறம் இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாப்ல. ஒரு காலத்துல 2 பேரும் ஸ்டண்ட் மாஸ்டரா வேலை பார்த்தவங்க. இந்த சண்டெல்லாம் ஹீரோஸ் போட மாட்டாங்க, ஸ்டண்ட்ல பண்ற ஆட்கள் தான் போடுவாங்க டூப்பு போட்டு. அப்படி அடிதடி எல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்ட 2 பேர். நம்ம ஹீரோ மோகன்லாலுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது விஜய் சேதுபதி கல்யாணம் பண்ணிக்கிட்டது சோபனாவை. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை உண்டு. பின்னாடி விஜய் சேதுபதி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன பிறகு, ஒரு சினிமா ஷூட்டிங்ல இறந்து போன பிறகு ஃப்ரெண்டா இருந்த நம்ம மோகன்லால் சோபனாவை கட்டிக்கிட்டார். அப்புறம் அவங்க குடும்பமாயி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உண்டு. இதெல்லாம் அப்படியே போட்டோஸ்லயே நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆவரேஜ் லோவர் மிடில் கிளாஸ் குடும்பம். பையன் இப்ப காலேஜ்ல படிக்கிறான். என்னதான் தனக்கு இந்த பையன் பிறக்கலனாலும் பையன் மேல உசுரா இருப்பாப்ல. பொண்ணு எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்ல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறான். வந்து சத்தம் போடுங்கன்னு அம்மா கம்ப்ளைண்ட். நம்மால வந்து சத்தம் போடுறாப்ல அன்பா கண்டிக்கல, ஃப்ரீயா விடுறார். குடும்பமா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒன்னா வெளியில உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த பையன் ஆசையா ஒரு நாய் வளர்க்கறான். அந்த நாய்னா ஹீரோவோட பையனுக்கு ரொம்ப உசுறு. ஆனந்தத்துக்கு குறைவே இல்லாத ஒரு அற்புதமான குடும்பம். சவாரி வாரி ஏத்துறது வரதுன்னு எல்லா வேலையும் சிறப்பா பார்த்துட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் இறக்கி விட்டு காசு பார்த்து குடும்பம் நடத்தி இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய கூட்டு குடும்பம் தான். ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்க. விசேஷம்னா தான் கூடுவாங்க. இப்படி தமிழ்நாட்டுல ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பாரதி ராஜா. என்னதான் இப்ப அந்த ஸ்டண்ட் தொழில அவங்க யாரும் பார்க்கலனாலும் அடிக்கடி போன்ல பேசிக்கிறது உண்டு. ஸ்டண்ட் மாஸ்டர் கூடயே ஒருத்தவர் இருக்கிறார். ஒரு காலத்துல அவர் அங்க ஸ்டண்ட் அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர் தான். அவரும் போன்ல பேசுறாரு நம்ம ஹீரோ கூட. அப்புறம் காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணா ஹீரோவோட வீட்டுக்கு சும்மா தங்குறது பாக்குறது இதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல எப்படி ஸ்டண்ட் பண்ணாங்க அந்த பழைய கதைகளை பேசிட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்குது. சரக்கடிக்கணும் போல பொண்டாடி கிட்ட கெஞ்சி குத்தாடி பர்மிஷன் வாங்கி சரக்கடிக்க ஓடுற அந்த கேப்ல பசங்க பாருங்க என்ன சேட்டை பண்றாங்கன்னு. வீட்டுல இருந்த காரை லைசன்ஸ் இல்ல ஒண்ணும் இல்ல, வண்டி ஓட்ட தெரியாது, பசங்க எடுத்துட்டு போறானுங்க. ஃப்ரெண்டுக்காரன் தான் வண்டி ஓட்டுறான். டே அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டே வேணாடா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பசங்க போறானுங்க. இத நம்ம ஹீரோ பாத்துட்டார். படு வேகமா வண்டியை வரட்டிட்டு வர்றாரு. நிறுத்துங்கடான்னு சொன்னாலும் இவங்க வண்டியை பிரேக் போடவே ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வண்டி கொஞ்சம் இடிச்சு நிக்குங்க. ஃப்ரண்ட்ல இந்த பம்பர் உடஞ்சிரும். புள்ளைக்கு பலார்னு ஒரு அரை பசங்க முன்னாடியே. வண்டியோட பம்பர் உடஞ்சிருச்சுங்கிறதுக்காக இல்ல, இவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிருந்தா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிற அக்கறையில. ஃபர்ஸ்ட் அதாயிடுச்சா, அடுத்து இப்போ பம்பர் அடிபட்டு கிடக்குது, அதை சரி பண்ணணும். மெக்கானிக்கல் ஷாப்ல போய் வண்டியை போட்டு வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாப்ல. ஃப்ரண்ட் லைட் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க மெக்கானிக்கல் ஷாப்ல ஒரு பையன் வேலை பார்ப்பான். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பையன். பழைய லைட் ஏதாவது போடலாம்னு கேட்டா அதெல்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் புதுசாக தான் போடணும்னு சொன்னதும் அந்த மெக்கானிக் பையன் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க, நாளை கழிச்சு வந்து வண்டி எடுத்துக்கங்கன்ட்டான். ஆனா எல்லாரும் முன்னாடியும் தன்னை அடிச்சதுல பையன் அப்பா மேல கோவமா இருக்கிறான். கால் பண்ண எடுக்கிறது இல்ல. வாட்ஸ்அப் ரெக்கார்டு போட்டு அமுச்சு விடுறாரு. டேய் தெரியாம பண்ணடா, பேசுறா வைடான்னு. ஆனாலும் அவன் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திரும்ப கூப்பிடவே இல்லை. கூட இருக்கிற நண்பர்கள் கூட ஓவரா பண்ணாதரா பேசுறாங்கிறாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் அவங்க பேசல. ஆனா அடுத்த ஒரு துக்கச்செய்தி ஊர் பக்கத்துல இருந்து வருது. ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார்ல பாரதி ராஜா, அவரு இறந்துறாரு பாவம். நியூஸை கேள்விப்பட்டதும் தான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் புறப்பட்டு போறார். மெக்கானிக்கல் ஷாப்ல வேற வண்டி நிக்குது. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறார். டெத்துக்கு போய் நல்லபடியா எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வீடு திரும்பும் போது மெக்கானிக் ஷாப்போட ஓனரு வா ஒரு முக்கியமான மேட்டர்னு நம்ம மோகன்லால பிக்கப் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார். அந்த ஏரியா கவுன்சிலர் கூட வந்திருக்கிறாப்ல. என்ன எல்லாரும் பரபரப்பா நிக்கிறீங்க, என்னன்னு கேட்க அங்க எஸ்ஐ ஒருத்தன் ஒரு நத்தையை மிதிச்சிட்டு போறான் பாருங்க. எதையும் மதிக்காம ரத்தத்தை உரியறவன் ஒரு எஸ்ஐ போறான். நம்ம ஹீரோவோட வண்டியை இங்க எஸ்ஐ பிடிச்சு வச்சிருக்கிறார். எதுக்கு பிடிச்சு வச்சிருக்காருன்னு கவுன்சிலர் மெக்கானிக் ஷாப் ஓனர் எல்லாம் வந்து விசாரிச்சா வண்டியில
யாரோ கஞ்சா கடத்திருக்காங்க. யாரோ என்ன யாரு கடத்தினது? மெக்கானிக்கல் ஷாப்ல ஒரு பையன் இருந்தான்ல, லைட்டை நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னால அந்த மெக்கானிக் ஷாப் பையன் தான் கஞ்சா கடத்திருக்கானா. கஞ்சா கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிருப்பானோ என்னவோ. போலீஸை பார்த்ததும் வண்டியை விட்டு ஓடிட்டானா. அந்த பையில பிடிச்சு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோ எவ்வளவோ கெஞ்சிராப்ல, ஒத்துக்க மாட்டேங்கிறார். இங்க ஒரு ஏட்டையா வேற பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கூட வக்காலத்து வாங்க வந்தாலும் எரிஞ்சு விழுகிறாரு எஸ்ஐ. இது கொஞ்சம் தகராறு மாதிரி மாறும். இருந்தாலும் கொஞ்சம் எஸ்ஐ கிட்ட கொஞ்சம் பேசுற விதத்துல கேட்கிற விதத்துல கேட்டா வேலை நடக்கும்னு ஏட்டையா சொன்னதுனால அந்த மாதிரி கெஞ்சி பாக்குறாப்ல. அப்பயும் ஒன்னும் வேலை நடந்தாப்ல தெரியல. வண்டி ஃபுல்லா தூசி துப்பையா கிடக்கிறத பார்த்துட்டு வண்டிய தண்ணி போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை பார்த்தது எஸ்ஐ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த வேலையில இங்க பார்க்க கூடாது, உங்க வீடு நினைச்சிட்டியா அப்படின்னு சத்தம் போடுற. சரி இந்த மெக்கானிக் பையன் எங்கன்னு அவன் வீடை கண்டுபிடிச்சு அங்க போய் கேட்டா வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா. 2 நாள் ஆச்சான், வீட்டு பக்கம் வரவே இல்லையா. அவனை தேடி இங்க யாரும் வரக்கூடாதுன்னுட்டாங்க. சரி ஏதாவது கொஞ்சம் பணங்கன்னு லஞ்சமா கொடுத்தா வேலை நடக்கும்னு அது கூட முயற்சி பண்ணி பாக்குறார். கூட இன்னும் சில பேர் வந்து உதவி பண்றோங்கிறாங்க. ஆனாலும் மறுபடியும் நம்ம பைய வண்டியை கிளவு போய் அவர் வண்டியை துறக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண, பதிலுக்கு இவர் ஏகுற, பதிலுக்கு அவர் எதுக, சட்டைய பிடிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. வண்டியை கொடுக்க முடியாது, என்ன வேணையோ பிடிங்க போடா அப்படின்னு எஸ்ஐ இவ்வளவு எரிஞ்சு விழுகிறார். இவ்வளவு ஆணவம் ஆகாது, ஆகக்கூடாது, ஆகவே ஆகாது. வக்காலத்துக்கு வாங்க வந்த அந்த அரசியல்வாதி கூட இதெல்லாம் சரிப்படா நான் கிளம்புறேன்னு கோவப்பட்டு கிளம்பி போற. வண்டி இல்லைன்னு நம்மளால கொஞ்சம் டென்ஷனாவே தெரியுறாப்ல. சரி ராத்திரி எஸ்ஐக்கு மேல இன்ஸ்பெக்டர் இருப்பாப்ல, அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் நைஸா கேட்டு வண்டியை வாங்கிட முடியுமான்னு ஆட்டோல ஏறி கிளம்பி இங்க வரார். இன்ஸ்பெக்டர் பாக்கணும்னு காத்து கிடக்குறாரு. இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறாப்ல. நல்ல ஜாலியா சிரிச்சு பேசுறாரு. உட்காருன்னு மரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அப்போ டேபிள்ல இருந்த ஒரு பைக் ஹெல்மெட், அந்த ஹெல்மெட்டை எடுத்து கீழே தரையில வைக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் இந்த தகராறெல்லாம் சொல்லி என் வண்டியை கொடுங்க, ஒன்னும் பெருசா நடக்கல, எவனோ ஒருத்தன் என் வண்டியை தப்பா பயன்படுத்துறதுக்கு என் வண்டியை பிடிச்சி வைக்கிறது நியாயமா அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாப்ல. சரி ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, எப்பா அந்த சாவி எடுத்து கொடுப்பா அப்படின்னு எஸ்ஐ கிட்ட சொல்ல எஸ்ஐ முழிக்கிறார். சார் என்ன சார் அப்படி இப்படிங்கிறாப்ல. சரி வண்டி எடுத்து வெளியே வைப்பா அப்படின்னு சொன்னதும் எஸ்ஐ நான் தான் வண்டி எடுத்து வெளியே வைப்பேன்னு அடம் பிடிச்சு வண்டியை எடுத்து வெளியில வச்சுட்டு மறுபடியும் சாவியை வச்சுக்கிறேன். வண்டியெல்லாம் நல்லா தானே இருக்கு, வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அப்பையும் கொடுக்க மாட்டேன்னு எஸ்ஐ அடம் பிடிக்கிற. எதுக்கு எவ்வளவு அகங்காரம், இவ்வளவு ஈகோ இருக்க கூடாது ஏங்கறாப்ல. அப்போ காதுக்கு பக்கத்துல வந்து ஏதோ முணுமுணுக்கிறார். அப்புறம் இன்ஸ்பெக்டரோட செயல்ல லைட்டா மாற்றம் தெரியுது. சரி வண்டியை கொடுக்குறோம், அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தவருக்கு அவரோட பிள்ளைக்கு கல்யாணமா, ஏட்டையா வேலை பார்க்கறாருல, ஏட்டையாவோட தங்கச்சி கல்யாணம் ஒன்று நடக்குதான். அதுக்கு எல்லாரும் போறாப்புல இருக்கிறோம், அங்க மட்டும் போயிட்டு வரலாம், என்ன உன் வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனையே வண்டி ஓட்ட சொல்லிவிட்டு கூட ஜம்முன்னு உட்காந்து அழகா போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளோட சொந்த கதை சோக கதை இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடந்தது, ஆக்சிடென்ட்ல ஃப்ரெண்டு இறந்து போனது, ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய குழந்தையோட சேர்ந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, மொத்த கதையும் சொல்லியிருப்பார். அப்புறம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் ஜம்முன்னு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்காரு இன்ஸ்பெக்டர், சிரிச்ச முகமாவே இருக்கிறாப்ல, நல்ல மனுஷன் போல. இந்த பக்கம் முன்னப்பட தெரியாத ஒரு கல்யாணத்துக்குள்ள நம்மளால எப்படி நிக்கணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறார். சில பசங்க டான்ஸ் ஆட கூட இவரும் சான்றார பார்த்துட்டு ஆடு ஆடுன்னு சந்தோஷமா ஆட சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் அங்க சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சு விட்டு கிளம்ப போற சமயம் அந்த கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம்? ஏட்டையா வீட்டு கல்யாணம். ஏட்டையாவோட தங்கச்சி கல்யாணம். ஏட்டையாவை வண்டியில ஏத்திட்டு ராத்திரி இந்நேரத்துல போய் மீன் பிடிக்க போகணும்னு கிளம்புறாங்க. வலு கட்டாயமா நம்ம ஹீரோவையும் கிளம்புன்னு கூட்டிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டையா. இதுல ஏட்டையாவுக்கு வீட்டு விசேஷம், கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. இந்நேரத்துல போய் ஏட்டையாவும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. மீன் பிடிக்கணுமா, வேண்டா வெறுப்பா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இதுல வேற ரோடே இல்லாத மண் ரோடு. இதுல எல்லாம் வண்டி போனா தாங்குமான்னு புலம்பிக்கிட்டே தான் நம்மளால வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறார். இதுக்கு மேல வண்டி நகராது, வண்டிக்குள்ள தண்ணி ஏறிச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும், நான் வண்டி எடுக்க மாட்டேன், நடந்து போங்க, நான் கூட வரேன் அப்படிங்கிறப்ப நம்மளால பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம இன்ஸ்பெக்டர். இதே கார்ல டிக்கிக்குள்ள ஒரு பொணம் இருக்குதான். நம்ம ஏட்டையாவோட தங்கச்சியை ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கான். அதுவும் கல்யாணம் ஆற சமயமா பார்த்து பொண்ணை தூக்க பார்த்திருக்கான். பொண்ணு கூட நெருக்கமா இருந்த போட்டோ எல்லாத்தையும் வெளியில ரிலீஸ் பண்ணிடும் சொல்லி மிரட்டி இருக்கிறான். சமாதானமா பேசி முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஏட்டையாவோட அப்பா பொண்ணை பெற்றவரு கோவப்பட்டு கைய வச்சுட்டாராம். பையன் செத்துட்டானா. இப்போ பாடியை யாருக்கும் தெரியாம அடக்கமணம் தான் வந்திருக்கோன்னு சொன்னதும் பயந்து போனவன் ஒரு செகண்ட் அதிர்ச்சியாகி இன்ஸ்பெக்டரோட சட்டையை பிடிச்சு என்னையா சொல்ற, நீங்க பண்ண கொலைக்கு நான் உடந்தையா இருக்க முடியாதுன்னு சட்டையை பிடிக்கிறான். ஆனாலும் வேற வழி இல்ல, நீ உடந்தையா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு எஸ்ஐயும் பிடிச்சுக்கிறார். பாரு நீங்க எதுவுமே செய்ய போறதுல, இந்த பாவத்துல உனக்கு பங்கு இல்ல, நாங்க தான் பாவம் பண்ணவங்க, நாங்க அதை கழிச்சுக்கிறோம், நீ கண்டும் காணாம இருந்தா போதும், அதுதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, புரியுதுல அப்படின்னு மிரட்டுறார். ஏட்டையோட முகத்தை பார்த்தா கூட அவர் ஒரு மாதிரி இந்த மேட்டரை கேட்டு பீதியில இருக்கிறாப்புல தான் தெரியுது. அப்புறம் வண்டி ஒரு இடத்துல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல போய் நிக்குது. டிக்கில இருந்து பாடியை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு மூட்டைக்குள்ள பாடி கிடக்குது. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற மூட்டை, டிக்கில கிடந்த சாக்கு, அந்த சாக்குக்குள்ளதான் பாடியை கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது கால் மட்டும் லைட்டா தெரியும். எதுக்க வேற ஒரு வண்டி வேற வருது. வண்டியை ஓர விட மாட்டியா, நடுரோட்ல தான் விடுவியா அப்படின்னு சத்தம் போட்டு ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாரு. காட்டுல அந்த பக்கத்துல கிராமத்து ஆட்கள் ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வழியா பாடிய எங்கேயோ புதைச்சிட்டு ஜம்முன்னு வண்டியில வந்து ஏறி உட்காந்து வண்டி எடுங்கிறாங்க. வண்டியை எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இந்த திருவிழாவெல்லாம் கடந்து ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துருச்சு.
வீட்டுக்கு வரதுக்குள்ளே இவருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. வண்டி பாருங்க எவ்வளவு கன்றாவியா கிடக்குதுன்னு. பொண்டாட்டி என்ன வண்டி இவ்வளவு கன்றாவியா கிடக்குது அப்படின்னு விசாரிச்சா எதுக்குமே பதில் சொல்லாம போய் உட்கார்றாரு. டென்ஷனா இருக்கிறார். அது புரிஞ்சுக்காம அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற பார்த்துட்டு என்னையானு பக்கத்துல வந்து ஆறுதலா உட்காருவாங்க. யாரு? பொண்ணு வந்து உட்கார்றா. என்ன இவ்வளவு ஆறுதலா உட்காரான்னு பார்த்தா செலவுக்கு காசு வேணும்னு காசல வட்ட பார்த்துருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ டிக்கியை ஓபன் பண்ணா டிக்கில ஃபுல்லா ரத்த கரை இருக்குது. டிக்கில கிடக்கிற மேட்டை எடுக்கும்போது பின்னாடி ஒரு பர்ஸ் கிடக்கிறத கவனிக்கிறார். இறந்து போன அந்த பையனோட பர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் காஃபி போட்டுட்டு பொண்டாட்டி இந்த பக்கத்துல வந்ததும் பர்ஸ் அந்த பக்கத்துல தூக்கி போட்டார். இவங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள பர்ஸ் விழுந்துடுச்சு. பர்ஸை கண்டுக்காம இவர் ஆட்டுக்க டீ சாப்பிட உட்காந்துட்டார். குளிக்கும் போது பார்த்தா ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே, அவங்களுக்கு துணை போயிட்டோமே அப்படின்னு இவருக்கு வருத்தம். உட்கார்ந்து எவ்வளவு கதறி கதறி அழுகிறாருன்னு பாருங்க. அப்புறம் ஆத்து பக்கமா வண்டி எடுத்துட்டு போய் கழுவுன்னு கழுவுறார். வண்டியை ஃப்ரெஷ் ஆக்குறார். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு விட்டுருக்காங்க போல. கால் பண்ணா காலை அட்டன் பண்ணல, அதனால ஆளமிச்சு கூட்டு விட்டுருக்காங்க போல. இனிமே போனை எடுக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாரு இன்ஸ்பெக்டர். எஸ்ஐயும் அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு அங்கிட்டு இங்கிட்டும். இவங்க பேசுறது வெளியே கேட்க கூடாதுன்ட்டு கண்ணாடி எல்லாம் மூடி சாத்துறாங்க. என்னடா போன் பண்ண எடுக்க மாட்டேன்னு எஸ்ஐயும் மிரட்டுறாப்ல. இனிமே எடுப்பா நம்ம ஆளு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்ன விட்டுருங்க, உங்க வழி எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாலும் நம்ம வழின்னு சொல்லுங்கிறாரு. ஆனா இப்படி டெட் பாடியை புதைச்ச மேட்டரை வேற யார்ட்டையாவது சொன்ன குடும்பத்தோட புதைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டம். மேபி இறந்து போன அந்த பையன் மெக்கானிக்கல் ஷாப்ல ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அவன் மேல தானே இப்போ கஞ்சா கடத்தினான்னு பழிய போட்டாங்க போலீஸ். அந்த மெக்கானிக் பையன் ஒருவேளை இறந்து போயிருப்பானோ அப்படின்னு இவருக்கு எண்ணம். இதை புரிஞ்சுக்காம பொண்டாட்டி எரிஞ்சு விழ பதிலுக்கு இவரு எரிஞ்சு விழுந்துட்டாரு. சோகத்தோட உச்சத்துல இருக்கிறார். அவரால் நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட எரிச்சிட்டாப்ல. அப்புறம் பையன் கோவமா இருந்தால அப்பா அடிச்சு விட்டாருன்னு பையனை ரீச் பண்ண முயற்சி பண்றாங்க. பையன் போனே எடுக்கல போல. விசாரிச்சதுல பையன் ஹாஸ்டல்லையும் இல்ல போல. வீட்டுக்கும் வரல, ஹாஸ்டலுக்கும் வரல, காலேஜ்லயும் இல்லங்கிறதுனால பையனை காணாமேனு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடு தம்பி, பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்குறோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவருக்கு இப்போ பயம் இன்னும் அதிகமாகுது. ஒருவேளை அன்னைக்கு புதைச்ச அந்த சடலம் தான் பிள்ளையோட சடலமா இருந்தா அதை தெரிஞ்சுக்கிறோம்னு அன்னைக்கு டிக்கில ஒரு பர்ஸ் கிடந்தது இல்ல, பொண்டாட்டி காஃபி கொண்டு வந்ததுனால பக்கத்துல தோட்டத்துக்குள்ள வீசி எறிஞ்சாரு. அதை இன்னைக்கு ராத்திரி தேடி கண்டுபிடிக்கிறார். அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரன் உள்ள இருந்த போட்டோ நம்ம ஹீரோவோட பையனோட போட்டோ. அவ்வளவுதான், அழுதான் மேட்டர் வெளியில தெரிஞ்சிடும். சத்தம் போட்டு கூட அழ முடியாம தொண்டையை பிடிச்சி கவிக்கிட்டு அழுன்னு அழுகிறார். பாத்ரூம்குள்ள போய் கதறி அழுகிறார். கீழெல்லாம் விழுந்து அழுகிறார் பாவம் மனுஷன். அந்த பையனை எப்படியெல்லாம் பார்த்துப்பாரு வளர்த்திருப்பாரு, இப்படி ஆயிப்போச்சுன்னு அழுகிறார் பாவம். இதுல வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பும் போது அங்க இருக்கிற ஒரு பைக்கு தன் பிள்ளையோட பைக் மாதிரி தெரியுதுன்னு கேட்க, எப்பா ஒரே மாதிரி ஏகப்பட்ட பைக் ரெடி பண்ணி அனுப்புறாங்க, போப்பான்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பைக் எங்க இருந்து இடமாத்திடலாமான்னு எஸ்ஐ விசாரிக்கிறார். அவன் பழிவாங்கிறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நம்ம ஹீரோ முத வேலையை எங்க போறான்னு பாருங்க. ஏட்டையாவோட வீட்டு பக்கம் தான் போறான். தூங்கிட்டு இருந்தவரை வீட்டுல இருக்க ஊசி போட்டு வெளியில கூட்டு வர்றாங்க. யாரோ தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கப்பா, என்னன்னு பாருப்பான்ட்டு. மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. என் பிள்ளைய என்னடா பண்ணீங்கன்னு கேட்க, அவர் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாப்ல. ஆனா நம்புறதுக்கு நம்ம ஆளு தயாராக இல்ல. இதுக்கு நடுவுல ஒரு கால அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாடி இருந்தா தானே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மாட்டுவாங்க. பாடியை இடமாத்திரலான்னு புதைச்ச இடத்துல இருந்து பாடியை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல மாற்றுறதுக்கு சில பேரை அமுச்சு வச்சிருக்கிறார். ஆனா விதியோட விளையாட்டு, அன்னைக்கு தான் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. ஒருத்தர் ஒரு வேனுக்குள்ள கடைசியா ஏதோ ஒரு மூட்டை கிடந்தது, அந்த மூட்டைக்குள்ள ஒரு கை மாதிரி இருக்கிறது, ஒரு டெட் பாடி மாதிரி கிடக்குது. அதை பார்த்து தான் பயந்து போய் கத்தி இருப்பார். இப்ப அந்த மூட்டை வெளியில வந்துருச்சுங்க. புதைச்ச மூட்டை வெளியில வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட பையனோட பாடி வெளியில வந்துருச்சு. நியூஸ்ல இதை பார்த்துட்டு எஸ்ஐ பதறாரு. என்ன சார் இப்படி ஆயிப்போச்சே, பாடி வந்துருச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க அந்த நிலச்சரிவுல இறந்து போயிருக்காங்க. கோணிப்பையில கடந்த அந்த டெட் பாடி யாரோடது, கொன்னது யாருங்கிறதா இப்போ பெரிய பிரச்சனையாக போகுது. பதறாப்ல. சார் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தலைமுறை ஆயிடுவேங்கிறாரு எஸ்ஐ. அதெல்லாம் அவசியம் இல்லடா, நான் பாத்துக்கிறேன்டாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அடிக்கிற மலையில எங்கேயோ கிளம்பி வர்றாரு. எங்க? நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான். ஹீரோ இல்ல, பொண்டாட்டி புள்ள தான் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு அவன் வந்தானா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ தகராறாமே, தகராறுல புள்ளையவே கொண்டு போட்டானாமே அப்பன், ஒழுங்கா வந்து சரணடைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக குடும்பம் அதிர்ந்து போகுது. கதறி அழுகிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஏட்டையாவை நம்ம அழு தூக்கிட்டார். ஏன்டா என் புள்ளைய கொண்டீங்கன்னு கேட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. கல்யாண வீட்டுல இருந்து என்ன அவங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க, வலுக்கட்டாயமா ஒன்ன மாதிரியே என்ன இழுத்துட்டு போனானுங்க, டிக்கிக்குள்ள டெட் பாடி கிடக்குதுன்னு உன்ட்ட சொன்னாங்கல்ல, அப்பதான் எனக்கும் தெரியும்னு ஏட்டையா புலம்புறார். இருந்தாலும் உண்மையை விசாரிக்கன்னு சொல்லிட்டு விரலெல்லாம் உடச்சு விடுவா. அவர் கதறாரே தவிர அவர் சொல்றது நிஜம்தான். அதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறார். ஏட்டையாவோட போன்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு ஏட்டையாவை தூக்கிட்டேன், நீங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா உங்களை பழி வாங்க வேணு போன்ல மிரட்ட ஆரம்பிச்சார். ஆனா போன் பேசின இடத்த ஈஸியா போலீஸால கண்டுபிடிக்க முடியும். ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாப்ல, அதுவும் நிறைய போலீஸ்காரங்களோட. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, எஸ்ஐக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலைன்னா, தான் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருந்துச்சு, புருஷன் தான் பகையில கொண்டு இருக்கலாங்கிறாப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து வாங்கணுமா. அதுக்காக பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம அம்மாவை அடி, பொண்ணை சித்திரவதை, இவ்வளவு கூத்தாங்க நடக்குது. இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்குது. எப்படி நாங்க கேஸ் எழுத போறோம் தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல உன் கூட இருந்த உன் ஃப்ரெண்டையே
தள்ளி விட்டு கொலை பண்ணது நீ, ஃப்ரெண்டோட பொண்டாட்டி அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ, அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஃப்ரெண்டோட பையன் தானே உன் புள்ள, நீ ஒன்னும் பெத்துக்கல இல்ல, அந்த புள்ள உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணான். மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு கோவத்துல அடிச்ச அவன் செத்து போயிட்டான். பாடிய மூட்டை கட்டி காட்டுக்குள்ள கொண்டு போய் நீ தான் புதைச்சிருக்கிற. இப்படித்தான் நாங்க எஃப்ஐஆர் எழுத போறோம், நீயும் ஜெயில தண்டனை அனுபவிக்க போற அப்படிங்கிறார். இதே தான் வெளியில போலீஸ்காரங்க மீடியா கிட்டையும் சொல்றாங்க. நியூஸ்ல இதுதான் தீயா பரவிக்கிட்டு இருக்குது. இப்படி தன்னையும் தான் குடும்பத்தையும் சித்திரவதை பண்ணிட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்களேன்னு காண்டானவரு இன்ஸ்பெக்டர் மேலேயே கைய வைக்கிறார். அடிச்சு போட்டு உள்ள தள்ளிட்டு லாக் பண்ணிட்டு வெளியில வரலான்னு பார்த்தா வெளியில ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, எஸ்ஐ பொண்ணை எப்படி டார்ச்சர் பண்றாருன்னு பாருங்க. இங்க வரக்கூடிய போலீஸ் எல்லாம் நம்மளால அடிச்சு நகட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் வேலை பார்த்தாரு. சோ ஸ்டண்ட் எல்லாம் சண்டையெல்லாம் அவருக்கு அத்துப்படி தொடர்ந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறார். ஆனாலும் ஒரு கட்டத்துல எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமா ரவுண்டு கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. ஒரு மதம் கொண்ட யானையை அடக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் முயற்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு இந்த காட்சி. அப்பயும் இன்ஸ்பெக்டர் அடங்குறாப்புல தெரியல, இழுத்து கொண்டு வராங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. மீடியால இவங்க சொன்னதை தான் உண்மைங்கிறாப்புல நம்ப வைக்க முயற்சி பண்றாரு. ஊர்க்காரங்க சில பேர் இதை நம்பாம போராட்டம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கூட்டி வந்தாச்சுங்க. ஆல்ரெடி உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம், நாங்க சொன்ன கதை நிஜம், என் புருஷன் தான் கொலைகாரன் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டாங்களாம். ஏன்னா அந்த லெவலுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணி வாங்கிருக்காங்க. இப்ப நீயும் நீ தான் கொலை பண்ணங்கிறத ஒத்துக்கிட்டேன்னா கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தி தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த கட்ட கேஸை பாக்குறதுக்கு நாங்க போயிட்டே இருப்போம்னு எப்படி மிரட்டி உட்கார வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கொலை பண்ணது இன்ஸ்பெக்டர் தான், பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் வேற வழி இல்லாம உதவி பண்ணோம் எஸ்ஐ. அதனால தான் சேஃப்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பொண்டாட்டி புள்ளைய உண்மையை ஒத்துக்க சொல்லி லைட்டா தான் விசாரிக்க சொன்னேன், நீ என்னடா காட்டுத்தனமா அடிச்சிருக்கிற, பிரச்சனை பெருசாச்சுன்னா மாட்டிப்படான்னு சொன்னதும் அவன் ஒரு செகண்ட் பயப்படுறான். யோ என்ன ஏன் மேல பழிய போறேன்னு, விடு 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 அதெல்லாம் ஒண்ணு நடக்காது பாத்துக்கலான்னு அவருக்கே ஒரு செகண்ட் மரண பயத்தை காட்டிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். இதை பார்த்து நம்ம ஏட்டையா, இங்க பாருங்க, ஜெயிலுக்குள்ள கிடக்குற நம்ம ஹீரோவுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல. அவன் செல்லுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறான், நாம இந்த பக்கம் இருக்கிறோம். மித்தபடி நாம எல்லாருமே இன்ஸ்பெக்டருக்கு அடிமையா தான் இருக்கிறோங்கிறாரு இவரு ஏட்டையா. ஏட்டையாவுக்கு இந்த தப்புல எல்லாம் பெருசா உடன்பாடு இல்ல. நீங்க அடிக்கிற இந்த கூத்தெல்லாம் எவ்வளவு நாளைக்கு, இந்த கூத்தெல்லாம் எவ்வளவு நாள் மீடியா நம்பணும், நானும் பார்க்கத்தானே போறேங்கிறாரு லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதி. நம்ம தாண்டா ஆண்டோம், நாங்க எழுதுறதாண்டா எஃப்ஐஆர் போட அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நியூஸ்ல இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது பாவம். அடுத்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி தொடர்ந்து விசாரணை பண்ணணும். ஏன்னா இவர் இன்னும் தான் பண்ணது நான் தான் பண்ணேங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கல, அந்த பொய்யை ஒத்துக்கல. ஸோ 15 நாள் விசாரணை பண்ணணும்னு ஜெயிலில் வச்சு விசாரணைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. கோர்ட்டும் சரின்னு ஒத்துக்குச்சு. 15 நாள் விசாரணைக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கலான்ட்டு இன்னும் சீண்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இதுதான் உன் தலையெழுத்து, அக்செப்ட் பண்ணிக்கோன்ட்டு. இதுல வேற நம்மளால ரிட்டையர் ஆக போறாரு போல தெரியுது. அதுக்கான சொற்பொழிவெல்லாம் ஆத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இன்னும் சில நாட்கள்ல ரிட்டையர் ஆக போறார். ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்காக பிரியாணி பண்ணிருக்காங்க, அதை சாப்பிட சொல்லி ஏட்டையா மூலமா கொடுத்து விட்டுருக்காரு இன்ஸ்பெக்டர். சாப்பாடை கொண்டு போய் வச்சாச்சு, தண்ணியை கொண்டு போய் வச்சாச்சு. ஆனா 2-3 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடாம உள்ள கிடக்குறாரு நம்ம ஹீரோ. சாப்பிடாம கிடந்து செத்து போயிருவானு நம்ம பயப்படுறாரு எஸ்ஐ. அவன் செத்த தாண்டா நல்லது, ஏன்னா இப்போ ஊரும் உலகமும் மீடியாவும் நாம சொன்ன கதையை நம்பிடுச்சு. இனி அவன் செத்தானா எல்லாம் சரிப்பட்டு தான் வரும். ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நைட்டு நிறைய டியூட்டிக்கெல்லாம் நிறைய போலீஸ்காரங்களை வச்சுக்காத, நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 போலீஸ் தமிழ்நாட்டில இருந்து வருவாங்க, அவங்கள உள்ள அலோவ் பண்ணு, அப்புறம் நீயும் மப்டிக்கு மாறிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டே இருக்கிறார். உடனே இன்ஸ்பெக்டர் ஏவர வேலைகளை செய்யற இந்த ஏவல் நாய் எஸ்ஐ இருக்கிற எல்லாரையும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அங்க சுத்து இங்க சுத்து, அங்க நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வான்னு ஆட்களை மாத்தி மாத்தி அனுப்புகிறார். நம்ம ஏட்டையாவை கூட அங்க வேலை பார்க்குற பொண்ணை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றாரு. போலீஸ்காரம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு. இதெல்லாம் கிளியர் பண்றதை பார்த்துட்டு ஏட்டையா புரிஞ்சுக்கிறாரு ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுதுன்னு. சார் சார் அப்படின்னு சொன்னாலும் போடா அப்படின்னு விரட்டி தான் வர்றாரு. சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே போய் ஆஃப் பண்ணி போட்டார். அடுத்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4-5 போலீஸ் வராங்க, ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. பெருசா சத்தம் இல்லாம சட்டுப்பட்டு முடிக்கலான்னு வந்த குரூப்ல ஒரு பாதி பேரு நம்ம எஸ்ஐயோட சேர்ந்து கீழே இறங்கி வராங்க. என்னடா சாப்பிடாம செத்து போகணும்னு நினைக்கிறியா, உனக்கு அந்த கவலை வேண்டாம், நாங்களே உன்னை சிறப்பா அனுப்பி வைக்கிறோம்னு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கிற உன் பிள்ளைய ஜட்டியோட இங்க உட்கார வச்சோம். இன்ஸ்பெக்டர் தான் அடி அடின்னு அடிச்சாரு. ஹெல்மெட்டை வச்சு அடிச்சு அடியில எப்படி விழுந்தான் தெரியுமா, தரன்னு காலை பிடிச்சி டெட் பாடி எழுத்துட்டு போறாப்ல எழுத்துட்டு போனார். இப்போ எப்படி அடிச்சு கொலை பண்ணோங்கிறத சொல்றாங்க. ஆனாலும் காரணத்தை இன்னும் சொல்லல. பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நம்ம ஹீரோவோட கைலிய வச்சு கழுத்துல சுருக்கு போட பார்க்க கையை உள்ள விட்டு இறுக்கி பிடிச்சிட்டார். சுருக்கு போடுறதுக்கு முன்னாடி விசாரணவர் எல்லாரையும் அடிச்சு பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறார். உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, இந்த தடவை மரண அடி அடிக்கிறார். கீழே டிடிஎஸ் எஃபெக்ட்ல ஏகப்பட்ட சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் கேட்கிற மேல இருக்கிற ஆட்கள் கீழே பலமான அடி விழுந்துகிட்டு இருக்குது போல, அவன் ஜெத்தாம் போல அப்படின்னு பேசிட்டு இருக்க எஸ்ஐ அடி வாங்கி வெளியில வந்து விழுவார். எல்லா பேரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடி கொடுக்கறது தான் நம்ம கைதின்னு அவங்களுக்கு தெரியல. அதை பார்த்துட்டு அவங்களும் களத்துல இறங்க அவங்களையும் சேர்த்து வச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அங்க நம்ம ஏட்டையா போனார்ல, அவர் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் அந்த பொண்ணை ஆட்டோல ஏத்தி விட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரார். இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் வேணான்னு சொல்றதுக்காக வராரு போல வேகமா. இங்க பார்த்தா எல்லா பேரையும் அச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கிறார். உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, மரண அடி. ஆல்மோஸ்ட் எஸ்ஐ எல்லாம் சாகுற ஸ்டேஜுக்கு அடி வாங்கிட்டு கிடக்குறான். கண்ணாடி எல்லாம் அடிச்சு நொறுக்கி கழுத்தை பிடிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஏட்டையா ஓடியாந்து சார் வேண்டாம் சார்னு நம்ம ஹீரோவோட தான் தடுக்க முயற்சி பண்றார். அப்போ அங்க கிடந்த ஒரு லாக் எடுத்து கைவிலங்கு எடுத்து ஏட்டையாவை அங்கேயே கட்டி போட்டார்.
ஏன்னா ஏட்டையாவுக்கு இந்த பாவத்துல பங்கு இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படி தான் புள்ளைய அவன் தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஐய நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். அதே மாதிரி வண்டியில போட்டு எப்படி அவங்க ஒரு கோணிப்பைக்குள்ள அடைச்சு நம்ம ஹீரோட வண்டி அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள வந்துச்சுல டிக்கில போட்டு மறைச்சு வச்சிருந்தான். அதே மாதிரி வண்டியில ஏத்திட்டார். இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ எங்கங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோட வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டுல இருந்த அரசியல்வாதிங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் வெளியில தள்ளி அம்மா பொண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள லத்தியால அடி அடி நடிச்சு உங்க அப்பா எங்க உன் புருஷன் எங்க சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். உங்களை அடிச்சா அவன் வருவான்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பா என் புருஷன் வருவாருன்னு இந்த அம்மா சொல்லி முடிக்கல போன் காலுங்க. போன்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்க இருக்குங்கிற மேட்டரை சொன்னதும் இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போறார். எங்க இருக்கிறாப்லன்னா இன்ஸ்பெக்டரோட வீட்டுல இருக்கிறார். புள்ளைய இழந்தா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு காட்ட வேண்டாம், வாடா வா அப்படின்னு கூப்பிடுறார். தனியா வர சொல்றார். இந்த அரண்டு போய் ஓடியாரார். ஏன்னா வீட்டுல தான் பெண் புள்ள இருக்குது. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டார். புள்ளைய காணோம். ஐயோ புள்ளை பேரை கத்திக்கிட்டு தான் பொண்ணு பேரை கத்திக்கிட்டு அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறார். வெளியில பார்த்தா நம்ம ஆளு நிக்கிறான். நம்ம ஆளோட கார் நிக்குது. உள்ள திறந்து பார்த்தா எஸ்ஐ அங்க செத்து போய் கிடக்கிறார். அடி வாங்கியே செத்து போய் கிடக்கிறார். என் பொண்ணங்கன்னு கேட்க டிக்கிக்குள்ள சேஃபா இருக்கிறா அப்படின்னு சொன்னதும் டிக்கியை திறக்க முயற்சி பண்ணும்போது நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறாப்ல. ஒரு கட்டத்துல எல்லா அடியையும் தாண்டி டிக்கியை ஓபன் பண்ணா உள்ள டெட் பாடி இல்ல. என்னாச்சுன்னு கேட்டா புதைச்சாச்சுங்கிறாரு. ஐயோ என் புள்ள போச்சேன்னு மறுபடியும் சண்டைக்கு வர மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நிறைய அடி வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். புலின்னு அடி விழுகுது. உங்க வீட்டு எங்க வீட்டு அடியில பயங்கரமான அடி. இதுல ஒரு கூத்து என்னன்னா அப்பா அடி வாங்குறத இன்ஸ்பெக்டர் அடி வாங்குறத வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு ஜன்னல் வழியா பாக்குறா. கத்தல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அடி வாங்குறத பாத்துக்கிட்டே இருக்கிறா அவ. இப்ப பிளாஷ்பேக்ல அந்த பையனை டெட் பாடி நினைச்சிட்டு இழுத்துட்டு போனாங்கல்ல, அப்படி இழுத்துட்டு போகும்போது மூச்சு இருந்திருக்குங்க. கை விரல் அசையுது, மூச்சு இருக்குது. அதை பார்த்ததுமே சார் உசுர் இருக்கு சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமான்னு எஸ்ஐ கேட்டா இன்ஸ்பெக்டர் துணியை வாங்கி அந்த பையனோட மூச்சை அடைச்சு கதற சாடிக்கிறார். அதே சமயம் கல்லால கையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அடுத்து ஒரு கவரை உள்ள போட்டு எப்படி தான் புள்ள மூச்சு முட்டி செத்தானோ அதே மாதிரி இவனும் சாகணும்னு மூச்சை பிடிச்சிட்டாப்ல. தான் அப்பா சாகிறத ஜன்னல் வழியா பார்த்துட்டு இந்த பொண்ணு கதறி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்குது. இந்த பொண்ணு இப்போ இவ்வளவு கதறி அழுகிறது தான் அப்பா இப்ப சாகறானே அதுக்காகவா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்பதான் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா இந்த கொலை நடந்ததற்கான காரணமே இந்த பொண்ணு தான். ஏன்னா இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட பையனும் 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்ரூம்குள்ள மேட்டர் தெரிஞ்சதுமே ஒளிஞ்சுக்கிட்டு அப்பா இனிமே செய்ய மாட்டப்பா, என்ன எதுவும் பண்ணாதப்பா, என்ன எதுவும் பண்ணாதப்பான்னு அழுகிறா பொண்ணு. ஏன்னா அந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆளு அப்பா போல. பாத்ரூம் கதையை உடச்சுக்கிட்டு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கிற பொண்ணுக்கே இந்த நிலைமை என்ன. அப்ப அந்த லவ் பண்ண பையன் நம்ம ஹீரோவோட பையன் அவனை ஜட்டியோட உட்கார வச்சு உனக்கு என்னடா நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா, எங்க வீட்டுக்குள்ள வரதே பெரிய தப்பு, இதுல என் வீட்டு மருமகன் ஆகணுமாக்கணும் அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்பதான் யோ நிறுத்தியா, நீ எப்பேற்பட்டவனு உன் பொண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டா, உங்க அம்மா இறந்த பிறகு நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் வெளியில இதை சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டும் போதுதான் ஹெல்மெட் வச்சு ஓங்கி ஒரு அடி. பொண்டாட்டி செத்த பிறகு இவர் என்ன கூத்து பண்ணாருன்னு தெரியல. இவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் மூச்சை பிடிச்சி நிறுத்தி இருப்பாப்ல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஏன் சார் என் வண்டியை பிடிச்சி வச்சிருக்கீன்னு விசாரிக்கும் போது புள்ளைய அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஹெல்மெட் இருக்கும். டேபிள்ல இருந்து அந்த ஹெல்மெட் எடுத்து கீழே வைப்பார். புள்ளையோட பாடியை மூட்டை கட்டி இவன் உள்ள பேசிட்டு இருக்கும்போது வண்டியில டிக்கில எசை போட்டிருப்பான். இது எல்லாமே பேரலான நடந்த விஷயம். சரி இப்போ நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா காட்டுக்கு மத்தியில தான் புள்ளைய புதைச்ச அதே இடத்த பக்கம் வந்திருக்கிறார். ஒண்ணுக்கு 2 டெட் பாடி இருக்குது, 2 அங்க போஸ்டாப்ல. அதே சமயம் இங்க பையனுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்குல ஏட்டையா வராப்ல. ஏட்டையாவுக்கு பின்னாடியே அழுதுகிட்டு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு வந்திருக்கிறா. இன்ஸ்பெக்டர் பொண்ணு கதறி அழுகிறத ஒரு கட்டத்துல அழுதுகிட்டு இருக்கிற அந்த அம்மாவை கட்டிப்பிடிச்சு இந்த பொண்ணு அழுகும் போதுதான் அம்மாவுக்கே தான் புள்ள சாவுக்கான காரணம் என்னங்கிற அந்த உண்மை தெரிய வந்திருக்கும். அடுத்து பார்த்தா பண்ண தவறுகளை ஒத்துக்கிட்டு என் புள்ளைய நான் கொலை பண்ணேன்னு சொல்லி கேசு போட்டாங்க. அது ஒரு கொலை, ஆனா நான் பண்ணது 2 கொலை. என் புள்ளைய கொன்னவங்கள கொலை பண்ணிருக்கிறேன்னு தான் பண்ண 2 கொலையில ஒண்ணு இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு எஸ்ஐ. ஏன் கொலை பண்ணுங்கிற உண்மையை எடுத்து சொல்ல மீடியாவும் போலீஸ்காரங்களும் ஏன் கோர்ட்டுமே அதிர்ந்து போயிருக்கும். இதுதான் யதார்த்தம்னு சொல்லி படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.